இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய நல்ல ஒரு டேஸ்டியான மசாலா பிரெட் ரெசிபி தாங்க. இதை குட்டீஸ்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். குட்டி பசிக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கோதுமை பிரெட் தாங்க எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ப்ரெட் வாங்கி மீதி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது இருக்கட்டும். இப்போ இது ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. இதில் பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பட்டர் உருகுனதும் நம்ம இந்த ப்ரெட்டெல்லாம் சேர்த்து நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெட் பீசஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், இது லைட்டாக கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நல்ல ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 பச்சை மிளகாய், கட் பண்ண தக்காளி ஒரு 2, இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கேப்சிகம், பொடியாக நறுக்குன கேப்சிகம் கொஞ்சம், அப்புறமா ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூட உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 1லேருந்து 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதுங்க. அடுத்ததாக இதில் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வத்தப்பொடி சேர்த்துருக்கோங்க. மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். அடுத்ததாக ஏற்கனவே டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெட் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மசாலா ப்ரெட் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இது ரொம்ப குயிக்காக ஈஸியாக நம்ம பண்ணலாம். குட்டீஸ்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து விடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக டின்னருக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நான் வீட் பிரெட் தான் பண்ணியிருக்கேன். கோதுமை பிரெட்டில் தான் செஞ்சுருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கோதுமை பிரெட் சாப்பிட மாட்டீங்கன்னா நீங்கள் ஒயிட் பிரெட்டில் கூட செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வேறு என்ன ரெசிபி வேணாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.